Hi everyone, welcome to VS Grasp. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் expressions for time domain specification. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அதில் ஒவ்வொரு டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி, இப்போ ரைஸ் டைமோட டெரிவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும், அதே மாதிரி பீக் டைம், பீக் ஓவர்ஷூட், செட்டிலிங் டைமோடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எப்படி டெரைவ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் டைமோட டெரிவேஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சி ஆஃப் டி வேல்யூ. இந்த சி ஆஃப் டி வேல்யூ என்ன அப்படின்னா அண்டர் டேம்ப்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோடைய ரெஸ்பான்ஸ். நம்ம வந்து யூனிட் ஸ்டெப் இன்புட் கொடுக்கும்போது ஒரு அண்டர் டேம்ப்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் என்ன ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுதான் வந்து இந்த இடத்துல சி ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷன் ஆக்சுவலாக நமக்கு எங்கேருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டெரிவேஷன் சால்வ் பண்ணியிருக்கோம். அண்டர் டேம்ப்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேஷன் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த டெரிவேஷனுடைய ஃபைனல் ஆன்சர் தான் இந்த சி ஆஃப் டி. நம்ம ஆல்ரெடி வந்து ஓவர் டேம்ப்டு, கிரிட்டிக்கல் டேம்ப்டு, அண்டர் டேம்ப்டு இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக டெரிவேஷனுக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் அண்டர் டேம்ப்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமை நம்ம சால்வ் பண்ணி ஃபைனலாக நமக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் தான் சி ஆஃப் டி. அந்த சி ஆஃப் டியை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ சி ஆஃப் டி ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த எஃப்லான் டேர்ம் இன்டு இந்த சைன் டேர்ம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு டிஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது ரைஸ் டைம், அதனால டி ஈக்குவல் டு டிஆர்னு சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ அப்போ இந்த இடத்துல டிக்கு பதிலாக இங்கே டிஆர்னு சப்ஸ்டியூட் பண்றோம். இங்கே டிக்கு பதிலாக இந்த இடத்துல டிஆர்னு சப்ஸ்டியூட் பண்றோம். நெக்ஸ்ட் சி ஆஃப் டிஆர் வேல்யூ. இந்த சி ஆஃப் டிஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஏன் அப்படின்னா அதுதான் வந்து ரெஸ்பான்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ. சி ஆஃப் டிஆர்ன்றது ரெஸ்பான்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ நம்ம ரெஸ்பான்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்னா 1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்கிற 1 இங்கே வரும்போது 1 மைனஸ் 1 அந்த வேல்யூ என்னவாயிடும் அப்படின்னா 0 ஆயிடும். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த பக்கம் இந்த சைன் டேர்மை மட்டும் வச்சுக்கிறோம். ரிமைனிங் இருக்கிற இந்த மைனஸ் எஃப்லான் இந்த டேர்ம் அப்படியே எல்லாத்தையும் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 0 இன்ட்டு அந்த டேர்ம் வரும்போது அது கம்ப்ளீட்டா அந்த வேல்யூ என்னவாயிடும் அப்படின்னா 0 ஆயிடும். ஸோ ஃபைனலி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த சைன் டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுல இந்த ஒமேகா டி டிஆர் பிளஸ் தீட்டாவை நம்ம என்னென்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா sin பை ஈக்குவல் டு 0. அண்ட் நெக்ஸ்ட் இதுல நம்ம வந்து பை ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு எடுத்துப்போம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. ஸோ அப்போ இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 எப்பெல்லாம் நமக்கு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, பை, 2 பை, 3 பை இதில் எல்லாமே சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 வரும்போது இந்த வேல்யூலாம் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பை சை ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ சை ஈக்குவல் டு பை. சையோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒமேகா டி டிஆர் பிளஸ் தீட்டா அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ பை ஈக்குவல் டு ஒமேகா டி டிஆர் பிளஸ் தீட்டான்னு எழுதிட்டு இதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ரைஸ் டைம் தான். டிஆர் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப டிஆர் ஈக்குவல் டு பை மைனஸ் தீட்டா, இங்க இருக்க தீட்டா இந்த பக்கம் வந்துடும், மைனஸ் தீட்டா டிவைடட் பை ஒமேகா டி. ஸோ ஃபைனலி நமக்கு டிஆர் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா டிஆர் ஈக்குவல் டு பை மைனஸ் தீட்டா டிவைடட் பை ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். இதுல நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஒமேகா டி அப்படின்றது டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ டேம்ப்டு ஃப்ரீக்வன்சியை நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா ஒமேகா என் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதை எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல டிஆர் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். பை மைனஸ் தீட்டா டிவைடட் பை ஒமேகா டிக்கு பதிலாக ஒமேகா என் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர்னு எழுதுறோம். சிமிலர்லி தீட்டாவோட வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர் டிவைடட் பை எஃப்லான். ஸோ அது எல்லா வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ ஃபைனலி வி காட் தி ரைஸ் டைம் எக்ஸ்பிரஷன்.
நெக்ஸ்ட் பீக் டைமோட எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பீக் டைம் எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட அண்டர் டேம்ப்டு கண்டிஷனில் நமக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வேல்யூ தான் சி ஆஃப் டியோட ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். எழுதிட்டு இதில் பீக் டைம் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் வேல்யூ, ஒரு ரெஸ்பான்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ. அந்த ரெஸ்பான்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் அந்த ரெஸ்பான்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா டீயை பொறுத்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ இதுதான் நம்மளோட ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த வேல்யூ நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளோட இங்கே ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டி ஆஃப் சிடி டிவைடட் பை டிடியை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம வந்து ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன். ஸோ டி பை டிடி ஈக்குவல் டு இதுதான் சி ஆஃப் டி. ஸோ அந்த சி ஆஃப் டி எழுதுறோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா டி பை டிடியா ஃபர்ஸ்ட் இந்த ஒன்னை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அந்த வேல்யூ ஜீரோ ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ரூட் ஆஃப் 1 மைனஸ் எப்சிலான் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதை வெளியில் எடுத்துருவோம். டி பை டிடி ஆஃப் ரிமைனிங் இந்த ரெண்டு டேர்மை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ யூவி மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் அப்படியே எழுதிட்டு இந்த மேலே இருக்கிற வேல்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் எப்சிலான் ஒமேகா என்னு வரும். செகண்ட் டேர்ம் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் திருப்பி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்மை அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிடுறோம், எதையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ சைன் ஆஃப் ஒமேகா டிடி பிளஸ் டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா காஸ் ஆஃப் ஒமேகா டிடி பிளஸ் டீட்டா இன்டு இந்த இருக்க ஒமேகா டி வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்மை எழுதிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதோட வேல்யூ எழுதிடுறோம். செகண்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டேர்மை அப்படியே எழுதிட்டு செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட யூவி மெத்தட். ஸோ அந்த மெத்தட் மூலயமா இங்கே வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இதில் ரெண்டு டேர்ம்லையும் இந்த இ பவர் மைனஸ் எப்சிலான் ஒமேகா என்டி காமனாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துட்டோம். ரிமைனிங் இந்த டேர்ம் கிடைக்கும். இதில் நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ இந்த மைனஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் இது ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸும் இங்கே ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் இது வரும்போது இந்த இடத்துல வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஒமேகா டிக்கு பதிலாக டேம்ப்டு ஃப்ரீக்வன்சியோட கண்டிஷன் ஒமேகா என் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எப்சிலான் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒமேகா டிக்கு பதிலாக ஒமேகா என் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எப்சிலான் ஸ்கொயர்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒமேகா என் இங்கேயும் ஒமேகா என் இருக்குது, இங்கேயும் ஒமேகா என் இருக்குது. அந்த ஒமேகா எண்ணை காமனாக வெளியில் எடுத்துடுறோம். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் இந்த ஈக்குவேஷன் நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ ஆஸ் பர் ரைட் ஆங்கிள் படி நமக்கு எஃப்லான் எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் தீட்டான்னு எழுதலாம். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எப்சிலான் ஸ்கொயரை சைன் தீட்டான்னு எழுதலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இந்த செகண்ட் ஆர்டர் அண்டர் டேம்ப்டு கண்டிஷன்லேயே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும், அதில் வேல்யூஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு. ஸோ இங்கே நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸோ எஃப்லான் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ரூட் ஆஃப் 1 மைனஸ் எப்சிலான் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ வேல்யூஸ் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். ஸோ வேல்யூஸ் எழுதுனதுக்கு அப்புறம் நமக்கு இப்படிதான் கிடைக்கும். ஸோ இதுல சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ இந்த டேர்ம்ல தான் ஈக்குவேஷன் இருக்கு. சைன் ஏ இதான் சைன் ஏ, ஏவோட வேல்யூ ஒமேகா டி பிளஸ் டீட்டா. காஸ் பி பியோட வேல்யூ டீட்டா. அடுத்தது மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதணும், சைன் ஏ மைனஸ் பின்னு எழுதணும். ஸோ அப்போ சைன் ஏ மைனஸ் பி, ஏவோட வேல்யூ ஒமேகா டிடி பிளஸ் டீட்டா, பியோட வேல்யூ டீட்டா. ஸோ அப்போ சைன் ஆஃப் ஒமேகா டிடி பிளஸ் டீட்டா மைனஸ் டீட்டா இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆகிடும். நமக்கு ஃபைனலாக சைன் ஒமேகா டிடின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஷியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சி ஆஃப் டிக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதை வித் ரெஸ்பெக்ட் டு டியை பொறுத்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற எல்லா டேர்மும் அப்படியே இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ஜீரோ இன்டூ எனி திங் அது வேல்யூ என்ன ஆயிடும் அப்படின்னா ஜீரோ ஆயிடும்.
ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா sin of omega d tp equal to 0. அண்ட் ஆப்வியஸ்லி இதில் வந்து omega d tp equal to அதை நம்ம என்னென்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சைன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ sin psi equal to 0. அப்போ psi equal to sin inverse of 0ன்னு வரும். sin inverse of 0 எப்பெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பை 2π 3π இந்த வேல்யூஸ்ல தான் வரும். ஸோ அப்போ நமக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா psi equal to பை இப்படி வரும். இதில் சையோட வேல்யூ என்ன ஒமேகா டி இன்டூ டிபி. அப்போ பையோட வேல்யூ வரும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஈக்குவல் டு ஒமேகா டி இன்டூ டிபின்னு வரும். ஸோ இதில் நம்ம டிபி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏன்னா டிபி தான் பீக் டைம். ஸோ அப்போ டிபி ஈக்குவல் டு பை டிவைடட் பை ஒமேகா டி. அண்ட் ஃபைனலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேம்பிங் ஃப்ரீக்வன்சியில் சொல்லணும் அப்படின்னா ஒமேகா டிக்கு பதிலாக ஒமேகா என் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர் அப்படின்னு சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பீக் டைமோடைய எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா பீக் ஓவர் ஷூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பீக் ஓவர் ஷூட்டுக்கு ஃபார்முலா இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எம்பி ஈக்குவல் டு சி ஆஃப் டிபி மைனஸ் சி இன்ஃபினிட்டி டிவைடட் பை சி இன்ஃபினிட்டி இன்டூ 100. ஸோ எப்பவும் போல ஃபர்ஸ்ட் சி ஆஃப் டி ஈக்குவேஷன் எழுதிப்போம். அதில் டி வர வேண்டிய இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இன்ஃபினிட்டி இந்த இடத்துல இன்ஃபினிட்டி. ஸோ இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஸோ அப்போ 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு 1. ஸோ சி ஆஃப் இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து 1. இந்த இடத்துல சி ஆஃப் இன்ஃபினிட்டி வேல்யூ 1, சி ஆஃப் இன்ஃபினிட்டி வேல்யூ 1. நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சி ஆஃப் டிபி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ சி ஆஃப் டிபி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சி ஆஃப் டி ஈக்குவேஷனில் டிக்கு பதிலாக டிபின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எங்கெல்லாம் டி இருந்துச்சோ அங்கே வந்து டிபி, டிக்கு பதிலாக டிபின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக டிபியோட வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பீக் டைம். டிபின்றது பீக் டைம். ஸோ பீக் டைமுக்கு நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பை டிவைடட் பை ஒமேகா என் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து எங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டிபி ஈக்குவேஷன் எங்கெல்லாம் வருதோ இந்த இடத்துல டிபி, இங்கேயும் ஒரு டிபி இருக்கு. இந்த ரெண்டு டிபியில் இந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேல்யூ கிடைக்கும். இதில் சைன் ஆஃப் பை பிளஸ் டீட்டாவை நம்ம என்னன்னு எழுதலாம் அப்படின்னா மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதலாம். ஸோ சைன் டீட்டா அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆஸ் பர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட் படி சைன் டீட்டாவை நம்ம என்னன்னு எழுதலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இந்த ரூட்டும் கீழே டினாமினேட்டர்ல இருக்க ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு 1 பிளஸ் இ பவர் மைனஸ் எஃப்லான் பை டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பீக் ஓவர் ஷூட் டைமுடைய ரெஸ்பான்ஸ். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி சி ஆஃப் டி ஈக்குவேஷன் தெரியும். அதில் டிக்கு பதிலாக டிபின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அந்த டிபி வேல்யூ என்ன ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா சி ஆஃப் டிபி வேல்யூ கிடைச்சிரும். அதே மாதிரி சி இன்ஃபினிட்டிக்கு சேம் சி ஆஃப் டி ஈக்குவேஷன்ல டிக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சி இன்ஃபினிட்டி வேல்யூ கிடைச்சிரும். வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த சி ஆஃப் டிபி வேல்யூ சி இன்ஃபினிட்டி வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ ஃபார்முலாவில் சி ஆஃப் டிபி வேல்யூ இது, சி இன்ஃபினிட்டி வேல்யூ 1 டிவைடட் பை சி இன்ஃபினிட்டி வேல்யூ 1 இன்டூ 100. ஸோ இந்த ஒன்னும் இந்த ஒன்னும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட் வேல்யூ. அண்ட் லாஸ்ட்டாக வந்து செட்டிலிங் டைமோட எக்ஸ்பிரஷன். ஸோ செட்டிலிங் டைம் எக்ஸ்பிரஷனுக்கும் நம்ம சி ஆஃப் டி ஈக்குவேஷன் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இதில் ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸ்பொனென்ஷியல் பார்ட்டு, இன்னொன்று வந்து சைன் பார்ட்டு. ஸோ செட்டிலிங் டைம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டைமை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அதுவும் இது டிகேயிங் எக்ஸ்பொனென்ஷியல் காம்பனன்ட், ஏன்னா இ பவர் மைனஸ் எஃப்லான் ஒமேகா என் இன்டூ டின்னு இருக்கு. ஸோ அப்போ செட்டிலிங் டைம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த டிகேயிங் எக்ஸ்பொனென்ஷியல் காம்பனண்ட்டை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ இந்த வேல்யூ அந்த டிகேயிங் எக்ஸ்பொனென்ஷியல் காம்பனண்ட் வேல்யூ நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்றோம் அப்படின்னா டாலரன்ஸ் எரருக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்கோம் டாலரன்ஸ் எரர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% ஆர் 5% வரைக்கும் இருக்கலாம். செட்டிலிங் டைமுக்கு டாலரன்ஸ் எரர் வந்து 2% ஆர் 5% வரைக்கும் இருக்கலாம்.
ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பொனென்ஷியல் காம்போனன்ட் வேல்யூவை நம்ம வந்து அந்த 2%க்கும் 5%க்கும் ஈக்குவேட் பண்ணி நம்மளோட செட்டிலிங் டைம் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிகேயிங் காம்போனன்ட் டேர்ம் அதை வந்து 2%க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அப்போ 2% அப்படின்னும் போது 2 டிவைடட் பை 100 0.02. ஸோ இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதுலயும் நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயர்ல எஃப்லானோட வேல்யூ ரொம்ப லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0.001 இல்லை 0.1 அப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் 0.001 அப்படின்னும் போது 0.99 சம்திங் அந்த மாதிரி வரும். ஆல்மோஸ்ட் விச் இஸ் நியர்லி ஈக்குவல் டு 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர். ஓகே, ஸோ வேல்யூ வந்து 1ன்னு வந்துடும். ஸோ அதனால அந்த டேர்மை இங்கே கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி நமக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். e பவர் மைனஸ் எஃப்லான் ஒமேகா n இன்டூ டிஎஸ் ஈக்குவல் டு 0.02. அதில் இந்த டீக்கு பதிலாக டிஎஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா டிஎஸ்ன்றது செட்டிலிங் டைம். நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே நேச்சுரல் லாகரிதம் எடுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ டிஎஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை எஃப்லான் ஒமேகா n அப்படின்னு வரும். ஸோ இதில் 1 டிவைடட் பை எஃப்லான் ஒமேகா n நம்ம என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் T அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்ப ஆன்சர் இது என்னன்னு வந்துடும் அப்படின்னா 4T அப்படின்னு வரும். சேம் ப்ரொசீஜரை அப்படியே 5% டாலரன்ஸ் எரருக்கு ஈக்குவேட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிகேயிங் டேர்ம் எழுதிப்போம் ஈக்குவல் டு 5%. ஸோ 5 டிவைடட் பை 100 0.05. சிமிலர்லி ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்லான் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1ன்னு ஈக்குவேட் பண்ணிக்கும். ஸோ ரிமைனிங் இ பவர் எஃப்லான் டேர்மும் 0.05 இருக்கும். அடுத்தது நேச்சுரல் லாகரம் எடுக்கிறோம். ஸோ நேச்சுரல் லாகரதமிக் எடுக்கும்போது வேல்யூ -3ன்னு வரும். ஸோ டிஎஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை எஃப்லான் ஒமேகா n. இதில் 1 டிவைடட் பை எஃப்லான் ஒமேகா n கேபிட்டல் Tன்னு எழுதணும் அப்படின்னா ஸோ ஃபைனலாக டிஎஃப்எஸ் ஈக்குவல் டு 3T அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து செட்டிலிங் டைம். ஸோ அப்போ 2% எரராக இருந்தால் செட்டிலிங் டைம் வந்து 4T. அதுவே 5% டாலரன்ஸ் எரராக இருந்தால் செட்டிலிங் டைம் வந்து 3T. ஸோ தட்ஸ் இட். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.